அன்புக்குரியவர்களே, நர்மையான நாளில் திருப்பலியை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த திருப்பலியினுடைய மேன்மையை குறித்து, திருப்பலியினுடைய ஆழமான அந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான தளமாக இந்த தளத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் திருப்பலி என்பது வாழ்வில் ஈடு இணையற்ற, இன்றியமையாத, இணைந்து கிடக்கிற ஒரு அற்புதமான வழிபாடு முறை. இந்த திருப்பலி என்பது நமக்கு எல்லோருக்குமே அது ஒரு உள்ளத்தால் இணைந்து போன ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த திருப்பலியை குறித்த புரிதல்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, புரிதல்களில் சில மாற்று கருத்துகள் இருக்கிறது. ஆகவே இந்த புரிதல்களை நாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த பாடத்தை நம்ம முன்வைக்கிறோம். இது ஒரு செய்தி அல்ல, இது ஒரு பாடமாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பாடத்தை நான் எங்கிருந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஃபாதர் பல சோர்சஸ் அதில் இருக்கிறது. ஆனால் நம்ம முதன்மையாக எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தளமானது இந்த ரோமை திருப்பலி நூல் என்று சொல்லப்படுகிற இந்த திருப்பலி புத்தகத்தினுடைய பக்கங்களிலிருந்து தான் இந்த பாடமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாரும் படிக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ஃபாதர்ஸ் படிப்பாங்க, அதை மனசில் வச்சு அதுதான் உங்களுக்கு பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க பிரசங்கத்தில் எல்லாமே. இதை நம்ம இப்போ எழுதியிருக்கிறபடியாக நம்ம நிறையா படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு, டெய்லி பூசை வைக்கணுமா, டெய்லி திருப்பலி நடத்தப்பட வேண்டுமா, குருக்கள் டெய்லி பூசை கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அல்லது அது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னா அப்படின்னு ஏதாவது உணர்வுகள் அடையாளங்கள் இருக்கிறதா? அது குறித்த புரிதல் நம்மளுடைய படிப்பினை என்ன சொல்லுது பாருங்க. எனவே கூடுமானவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என அருள் பணியாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது. அப்போ இதை நம்ம எங்கிட்ட சாதகமாக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பூசை வைக்கணும், டெய்லி பூசை வைக்கணும் அப்படிங்கிறவங்க இதில் இருக்கிற அழுத்தத்தை புரிந்து கொள்வார்கள். எனவே கூடுமானவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் அருள்பணியாளர்கள். அதில் நிறைய பேர் அதில் எங்களுக்கு கேட்டால் ஒரு 95% மேலே இருக்கிற குருக்கள் இந்த மனப்பான்மையில் இருக்கிறாங்கங்கிறது நாங்கள் பார்த்திருக்கிற ஒரு உண்மை. அதில் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாக நம்ம பார்க்கிற பொழுது கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டளையை நம்ம பார்க்கல. கூடுமானவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என அருட்பணியாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இது கட்டளையாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு எழுதப்படலை. அதனால் இது ஒரு பெரிய கட்டளை, இதை மீறுவது பாவம் அப்படின்னு இல்லை. ஒரு சில சூழல்கள் இருக்கிற போது அவங்க என்ன செய்யலாம், திருப்பலி நிறைவேற்றாமல் கூட உடல் சுகம் இல்லை வேறு எதுவும் முக்கியமான காரியம் போகலாம். ஆனால் கூடுமானவரை நம்ம இந்த சைடே எடுத்துக்கொள்கிறோம். அதை திருப்பலியை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவது அருட்பணியாளர்களுக்கு அது பரிந்துரை செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நிறைய குருக்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அதில் குறை காண முடியாதபடிக்கு அவர்கள் நிறைவாகவே செய்கிறார்கள். அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இப்போது இந்த கருத்தியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். போன இதிலேயே நான் சொல்லியிருந்தேன் செய்தியில், திருப்பலியினுடைய அந்த முதன்மை, அந்த மாண்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு. அது ஒரு கொண்டாட்டம் என்று நம்ம பேசணும். அது ஒரு ஆண்டவருடைய இரவு விருந்து, அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு கல்வாரி பலி. ஆனால் அது எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? கொண்டாட்டம் என்கிற வார்த்தையிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, எனவே திருப்பலி அதாவது ஆண்டவரின் இரவு விருந்து கொண்டாட்டம். திருப்பி இந்த இடத்துலையே அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஆண்டவருடைய இரவு விருந்து கொண்டாட்டம். அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்கணும். இதை ரா விருந்துன்னு சொல்லுவாங்க, ரா போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய வார்த்தையில். இப்படி சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை தான் இரவு விருந்து கொண்டாட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிற. முறைப்படுத்தப்படுவதால், அப்போது இது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்கிறதில்ல. இயேசு அப்படி தான் பண்ணார், இயேசு இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா செய்வது அல்ல, முறைப்படுத்தப்படுவதால். இன்றைக்கி நிறைய குழுக்கள் என்ன செய்கிறாங்க, அங்கங்கே ஒரு சில மாற்று கருத்துக்களை முன்வைத்து திருப்பலி அவங்க இஷ்டம் போல் வைக்கிறாங்க. இதெல்லாம் மறைவாக ஒரு சில இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இது திருச்சபை முறைப்படுத்தப்பட்ட அந்த முறைமையை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. இது நல்லா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன செய்கிறதில்ல, அதில் போய் செய்கிறது சரியான முறை அல்ல. அது நல்லா இருந்தால் கூட திருச்சபைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். அதை திருச்சபை நம்ம கொடுத்துருக்கிற அந்த முறைப்படுத்தப்பட்ட நிலை. திருப்பணியாளர்களும் நம்பிக்கையாளரும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம் போன கிளாஸில்,
திருப்பணியாளர்கள், நம்பிக்கையாளர், அதாவது குருக்கள், நம்ம தியாகோன், மற்ற மக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது தான் திருப்பலி. அப்போ திருப்பணியாளர்களும் நம்பிக்கையாளரும் தத்தம் நிலைகளுக்கு ஏற்ப திருப்பலியில் பங்கேற்று அவங்கவுங்களுக்குரிய பங்கை அந்த இடத்துல அவங்க நிறைவேற்றணும். எல்லாரும் வந்து பீடத்தில் ஏறி நான் தான் செய்வேன்னு சொல்லவும் முடியாது. பீடத்தில் நிற்க வேண்டியவர் கீழே போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் காட்சி பொருள் இருக்கவும் கூடாது. அப்போ அவரவருடைய பணியை அவரவர் செய்ய வேண்டும். பங்கேற்று என்ன செய்கிறோம், அதன் பயன்களை நிறைவாக பெறுவது மிக இன்றியமையாதது. பார்த்தீங்களா, எல்லாருமே தத்தம் நிலைகளுக்கு ஏற்ப திருப்பலியில் பங்கேற்று அதன் பயன்களை நிறைவாக பெறுவது மிக இன்றியமையாதது. இப்போ நம்ம பூசைக்கு வருவது ஏதோ ஒரு வேடிக்கை பார்க்க அல்ல. அந்த திருப்பலியில் நமக்கு பெரிய விஷயம் கிடைக்குது. அதை நீங்கள் சரியாக வாங்கிக்கிட்டு போகணும். அதுதான் இப்போ இந்த இடத்துல நிறைய நம்பிக்கையாளர்கள் அதை மிஸ் பண்ணுறாங்க. குருக்கள் கூட சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அந்த திருப்பலியை தகுதியான முறையில் நம்ம வைக்கலை அப்படின்னா நம்ம எதையோ ஒன்று அங்கே இழந்து போகிறோம். அது என்னன்னா கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். வழிபாட்டு முறைகளிலே ஒரு உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறைன்னா இந்த திருப்பலி தான். திருப்பலிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ரேயர். இட் இஸ் அ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரேயர். இது ஒரு உயர்ந்த அடையாளமாக இருக்கிற ஜெப முறை. அதனால தான் அதில் வந்து நம்ம எதையும் மாற்றாமல் அதை நம்ம ஒப்பு கொடுக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் டெய்லி நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி காலையில் வயசானவங்களாம் வீட்டில் முடியலன்னு தூங்குறாங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க கூட கொஞ்சம் போகலாம். காலையில் விடிய காலையிலேயே பூசை வைக்கிறாங்க. 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் பூசைகள் திருப்பலிகள் நடக்கிறது. நம்மளால் முடிஞ்சால் வேகமாக போய் ஒரு பூசையை பார்த்துட்டு வந்து நம்ம அந்த நாளை துவங்குகிற போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த கொடுக்கக்கூடிய பயன்களை நிறைவாக பெறுவது மிக இன்றியமையாதது. நிறைவாக பெறணும். அடுத்தது, இவற்றை அடைவதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து தம் உடலாலும் இரத்தத்தாலுமான நற்கருணை பலியை நிறுவி. இப்போ இயேசுசாமி எதுக்கு இதெல்லாம் செஞ்சார்? அவருடைய பெருமைக்காக, அவரை நம்மளாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்தாரான்னா, அதை செய்தால் நமக்கு பெரிய ஆற்றல், நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதில் நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்க விரும்பிய கடவுள் இதை என் நினைவாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு சொல்லி நமக்கு இதை அவருடைய நினைவாக விட்டு சென்றிருக்கிறாரு. அதுதான் இந்த வரிகள் சொல்லுகிறது. இரத்தத்தாலுமான நற்கருணை பலியை நிறுவி அதை தம் பாடுகள் உயிர்ப்பு ஆகியவற்றின் நினைவு சின்னமாக தம் அன்பு மணமகளாம் திரு அவையிடம் ஒப்படைத்தார். அப்போ இந்த திருச்சபைங்கிறது ஆண்டவருடைய மணமகளாக, மணவாட்டியாக, அவர் தான் மணமகன். நமது திரு அவை வந்து மணமகளாக இருக்கிறது. அதில் இணைந்து வருகிற ஒவ்வொரு நேரமுமே நீங்கள் கிறிஸ்துவோட கூட நிற்கிறீங்க. இப்போ நம்ம கல்யாணத்தில் பார்க்குறோம், மணமகன் இங்கே நிற்கிறாரு, மணமகள் எங்கே நிற்பாங்க? அந்த மணமகன் பக்கத்தில் தான் நிற்பாங்க. திருமண நேரத்துலலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏதாவது பொண்ணு தனியாக போய் நின்றுப்பாங்க, மணமகன் தனியாக இருந்தாங்கன்னா சேர்ந்து நில்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில நேரத்தில் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை மேலே கூப்பிடுவோம், பீடத்தில் வந்து முட்டி போட்டு அந்த ஜெபம், ஆவிக்குரிய ஜெபத்தை ஜெபிக்கிற போதெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் மேலே வேகமாக வந்துடுவாங்க, இன்னொருத்தர் பின்னாடி மெதுவாக வருவாங்க. அப்போது சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு போப்பா மெதுவாக, பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதைத்தான் இயேசு ஆண்டவர் செய்கிறார். திரு அவையை அவர் என்ன செய்கிறாரு? கரம் பிடித்து அவர் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போ திரு அவைக்குள்ளே இருக்கிற எல்லோரையுமே அவர் அப்படித்தான் செய்கிறார். திரு அவைக்கு வெளியில் நீங்கள் நின்னீங்கன்னா இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, திரு அவைக்குள்ளே வந்து திரு அவையினுடைய ஒழுங்கு முறைப்படி நீங்கள் உங்களை வடிவமைத்து கொண்டாலே போதும், நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், அங்கே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது. அதுதான் ஒரு முக்கியமான அடையாளம். அதில் திருப்பலி என்கிற ஒரு அடையாளம். அப்போ இந்த திருப்பலியினுடைய அந்த அடையாளத்தை வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? திரு அவையிடம் ஒப்படைத்தார். இப்போ சாமியார் வந்து குருவானவர் வந்து கரங்களை மேலே அந்த வசீகரம் செய்யக்கூடிய பொருட்கள் மீது வச்சு ஜெபிக்கும் போது யாருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குறதுன்னா குருவானவர், இவர் ஒருவருடைய வல்லமை தான் அதெல்லாம் மாற்றுது அப்படின்னா அது தவறான புரிதல். திரு அவையினுடைய நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ஜெபம் சொல்லப்படுகிறது. குருவானவர் தான் செய்ய கடமைப்பட்டிருக்கிற சில அடையாளங்களை அவர் இந்த இடத்துல செய்கிறாரு. ஆனால் திரு அவையினுடைய நம்பிக்கையினாலே தான் அந்த காரியத்தை கடவுள் என்ன செய்கிறார்? அற்புதமாக அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றி கொடுக்கிறாரு. ஆகவே கடவுள் எதற்கு அடிபணிகிறார்? அங்கே நிற்கிற ஆள்பட்டுங்கிற சாமியாருக்கு கடவுள் அடிபணிகிறவர் அல்ல.
அங்கே இருக்கிற ஒரு குருவானவருக்கு அடிபணிகிறவர் அல்ல. அங்கே இருக்கிற திரு அவைக்கு மணமகன் என்ன செய்கிறாரு? மனமகிழ்வோடு அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, பதில் உரைக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய அற்புதமான செயல். அதனால தான் இந்த திருப்பலியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புறம்பே தள்ளக்கூடாது. சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் டிவிலேயே பார்த்துப்பேன்னு சொல்லக்கூடாது. முடியாதவர்களுக்கு இது எக்ஸப்ஷன். முடிந்தவர்கள் முடிந்தவரை நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு வந்து இந்த திருப்பலியை கண்டு பாவிப்பது மிகவும் சால சிறந்தது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அதில் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த நோக்கம் நிறைவேற ஒவ்வொரு திருவழிபாட்டு குழுமத்தின் தன்மைக்கும் இதர சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு திருப்பலி கொண்டாட்டம் அமைய வேண்டும். பாருங்களேன், இந்த குழுமத்தினுடைய தன்மைக்கும் இதர சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு திருப்பலி கொண்டாட்டம் அமைய வேண்டும். அதாவது திருப்பலின்னா அப்படியே ஒரே மாடலில் அப்படியே தான் இருக்கணும். அதனுடைய ஒட்டுமொத்த ஆர்டர் அப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு திருமண திருப்பலி, அதில் சில கொண்டாட்டங்கள், அதில் மகிழ்ச்சி வேணும். இறப்பு திருப்பலி, அது ஒரு ஆர்டர். ஒரு புதுநன்மை திருப்பலி, அது ஒரு ஆர்டர். இப்படி ஒவ்வொரு திருப்பலியுமே அடிப்படை அதுதான். அந்த திருப்பலியினுடைய ஃபார்மேட் அது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு, அந்த குழுமத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும். ஒரு கல்யாண பூசையில் போய் நின்றுட்டு தியான பாட்டு, ஊர்வலம் போகுதே இறுதி ஊர்வலம் போகுதே அப்படின்னா அந்த பாட்டு அதில் நல்லா இருக்குங்க, அதனால் பாடுனேன்னு சொன்னால் அந்த பாருங்கள், அந்த சூழலுக்கு ஏற்ற பாடல் அது அல்ல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பயனாக நம்பிக்கையாளர் பொருளுணர்ந்து செயல்முறையிலும் முழுமையாகவும் பங்கு கொள்வதற்கு தூண்டப்பட வேண்டும். இப்போ எல்லாமே அதனுடைய தூண்டுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கணும். அதாவது அவர்கள் ஆர்வமிக்க நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் அன்புடனும் உள்ளத்தாலும் உடலாலும் செயல்முறையிலும் முழுமையாகவும் இக்கொண்டாட்டத்தில் பங்கு கொள்வதை திரு அவை மிகவே விரும்புகிறது. அதனால் இது வெறும் அப்படி ஒரு மெக்கானிக்கல் கிடையாது. அப்படி போய் நின்றுட்டு அசையாமல் நின்றுட்டு வரதில்லை. இல்லை, பாருங்கள் எவ்வளோ அழுத்தமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆர்வமிக்க நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் அன்புடனும் உள்ளத்தால் உடலால் செயல்முறையில் முழுமையாக இக்கொண்டாட்டத்தில் பங்கு கொள்வதை திரு அவை விரும்புகிறது. இது இக்கொண்டாட்டத்தினுடைய இயல்புக்கே இன்றியமையாதது. இந்த திருவழிபாடு, இந்த திருப்பலிங்கிற இயல்புக்கே அது இன்றியமையாதது. இது திருமுழுக்கினால் கிறிஸ்தவ மக்களின் உரிமையும் கடமையும் ஆகின்றது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு தெளிவையும் ஆழத்தையும் நமக்கு திருச்சபை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போது இதில் வரக்கூடிய இந்த சூழமைவுகளில் செயல்படக்கூடிய காரியத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் செய்கிறாங்க, இதையும் பண்ணுறாங்க என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கேள்விகளை கேட்டு நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முறைப்படுத்தப்பட்ட அந்த முறைமையின்படி நடக்கிறதா? சொல்லப்பட்டிருக்கிறோம் பாருங்கள், முறைப்படுத்தப்படுவதால் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த முறையின்படி இருந்ததுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்வது. இது தகுதியான முறையில் அவங்க ஆயர்களுடைய பேரவை நமக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கிற போது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட அடையாளமாக இந்த திருச்சபை இந்த திருப்பலி இருக்கிற போது அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்று அதை நாம் கடந்து செல்கிற போது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான நாளில் திருப்பலி டெய்லி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கிட்டோம். அடாவடியாக நம்ம வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல கூடுமானவரை அதை நிறைவேற்ற அருட்பணியாளர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறது. நீங்களும் கூடுமானவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலி கண்டு பாவிக்க, அதனால் இந்த ஆண்டவர் கொடுக்குற முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியத்தில் பயணிக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். திருப்பலியை குறித்து இன்னும் பல தகவல்களை உங்களுக்காக அறிய தருகிறோம். இறைவன் கண்டிப்பாக இந்த திருப்பலியை புரிந்து இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகிறார். இதுவரை உங்களுக்கு புரியாத கருத்துக்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இறைவன் தொடர்ந்து உங்களை கரம் பிடித்து இந்த திருப்பலி வழியாக ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.